அதிகமான கட்டிடங்கள் கிடைக்கின்றன, அதிகமான தொல்பொருட்கள் கிடைக்கின்றன. நிச்சயமாக ஒரு பெரிய தொல்லியல் இடமாக தான் அது இருக்குது. ஆய்வு செய்தால் அது தமிழர்களின் பெருமையை கண்டிப்பாக உலகுக்கு எடுத்து சொல்லும். மத்திய அரசு இந்த ஆய்வை மறுபடியும் நான் ஆய்வறிக்கைக்கான சில கேள்விகள் கேட்டாங்க 21ஆம் தேதி. அதற்கான பதிலை 23ஆம் தேதி நான் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. அதை பற்றி நான் பேச முடியாது. ஆமாங்க, ஏன்னா கேட்ட கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மேல் நான் பேச முடியாது. ஆமாங்க, அது அவங்க தான் முடிவு பண்ணி வெளியிடணும். வெளியிட்டால் இது அனைவருக்கும் இது ஒரு பிரைமரி ஒர்க்கு. வெளியிட்டால் அது பல ஆய்வுகளை வழிவகை செய்வதற்கு அதற்கு இந்த அறிக்கைகள் தான் மிக முக்கியமாக உதவியாக இருக்குது. சார், ஆனால் மத்திய அரசு சொல்கிறாங்க உலகளாவிய அந்த ஆய்வு முறை நடைமுறைகளை பின்பற்றி தான் இல்லைங்க. என்றைக்குமே இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை செய்கின்ற நெறிமுறைகள் அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதோடு அறிவியல் ஆய்வுகளும் இணைந்து வழங்கப்பட்டது. இதில் எந்த ஒரு வேற்றுமை இல்லை. எல்லா அகலாய்வு இடங்கள் எவ்வாறு தோன்றப்படுகின்றனோ அது போல தான் கொடுத்துருக்கோம். அது தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா வெறும் டேட்டாஸ் தான் இருக்கும். என்ன இருக்குங்கிறத தகவல் இருக்கும். அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு இன்னும் வருபவர்கள் தான் பல ஆய்வுகளை செய்வாங்க. அதற்கு ஒரு உதவியாக இருக்கும். சார், 2013 2016 வரல நடத்தப்பட்ட ஆய்வுடைய அறிக்கை தாமதமான காரணம் எனக்கு அந்த மாற்று இடமாற்றம் செய்யப்பட்டதுனால நான் தாமதமானது. அதற்கப்புறம் நீதிமன்றங்கள் தான் எனக்கு உத்தரவை பிறப்பித்தன. அகலாய்வு செய்தவர் ஆய்வு அறிக்கையை தர வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் நான் அகலாய்வு அறிக்கையை நான் தயாரித்தேன்.